கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சென்ற 2 வாரங்களாக நாம் ஒரே ஒரு தலைப்பின் கீழாக செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது என்னவென்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்த புரஜாதியாகிற நமக்கு தேவன் இரக்கம் காண்பித்திருக்கிறார். தேவனை ஆராதிப்பதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்த நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அடுத்து, தேவனை விசுவாசிப்பதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்த நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவனை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தி வாழ தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். அடுத்து, தேவனுக்கு கொடுப்பதன் மூலமாய் நாம் அவரை மகிமைப்படுத்த நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தேவனுக்கு ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்த நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு ஒரு காலத்தில் இல்லாவிட்டால் முற்காலத்திலே நாம் தகுதியுள்ள பிள்ளைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் லேவி கோத்திரத்தை மட்டும் தமக்கு ஊழியம் செய்யும்படி அவர் வேறு பிரித்திருந்தார். எபிரேயர் 7:12 7:14 விதமாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் யூதா கோத்திரத்திலே பிறந்தார். அவர் லேவி கோத்திரத்திலே பிறக்காமல் யூதா கோத்திரத்திலே பிறந்தார். காரணம், லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், மற்ற யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவானவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஏன் அப்படி பிறக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் லேவி கோத்திரம் அல்லாத யூதா கோத்திரத்திலே இயேசுவானவர் பிறந்தார். பாருங்கள், எத்தனை நம்ம காண்பித்த இரக்கத்தை நினச்சி பாருங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண ஆசாரிய ஊழியத்திற்கு ஒரு முடிவுண்டாக்கினார். அது நடுவே இராதபடிக்கு அதை எடுத்து போட்டார். எனவே தான் இன்றைக்கு இயேசுவின் மூலம் தேவனுக்கு ஊழியம் செய்ய அவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இயேசுவின் மூலம் தேவனுக்கு ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்த இப்போது நமக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. எனவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுக்கு ஊழியம் செய்ய அவர் நமக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்த ஊழியம் செய்து மகிமைப்படுத்த தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். அடுத்து, மார்க்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இயேசுவானவர் தாம் இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்னவென்பதை சொன்னார். ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். ஆம், இன்றைக்கு நாமும் கூட ஊழியம், அவரை பின்பற்றி ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர் பிரஜாதியாக இருந்து மீட்கப்பட்ட நம் எல்லோருக்கும் அந்த ஊழியம் செய்வதற்கான இரக்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரிதான், அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் இயேசுவின் மூலம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:18 சொல்கிறது, அதற்காகவே தேவன் நம்மை அபிஷேகம் செய்தார். எனவே ஊழியம் செய்ய தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த இரக்கத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி, எப்படி அந்த இரக்கத்தை நாம் காத்துக்கொள்வது என்று சொன்னால், தேவனுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாய் அந்த இரக்கத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் விபதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன், தேவனை அறியாத ரட்சிக்கப்படாத மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க அவர்களுக்கு தகுதி கிடையாது. அவர்கள் நாவினால் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்ல அவர்களை தேவன் அபிஷேகம் பண்ணவில்லை. நமக்குத்தான் அந்த தகுதி உண்டாகி இருக்கிறது. எனவே ஊழியம் செய்ய ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் உனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். எனவே ஊழியம் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். செய்வதன் மூலமாய் அவருடைய இரக்கத்தை நாம் காத்து கொள்ள முடியும். தேவநாமத்தை அதன் மூலம் நாம் மகிமைப்படுத்தணும். எப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதியாக இருந்து
தேவனுடைய ஊழியத்தை செய்ய அருகதை இல்லாத, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை காண்பித்தாரே என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? வார்த்தையினால் அவரை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, செயல்பாடுகள் மூலமாக தேவனுக்கு நாம் ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். தேவ சமூகத்தில் சேர்ந்து இயேசுவானவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நாம் செய்யும்படிக்கு அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இரக்கம் பாராட்டி அந்த ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாருங்க. எனவே நிச்சயமாய் நாம் ஊழியம் செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் காண்பித்த இரக்கத்துக்கு ஏற்றபடி நடந்து நீங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், தேவனும் உங்களை மகிமைப்படுத்துவார். பைபிள் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை கடைசி நாளிலே காண்பீர்கள் என்று சொன்னார். ஒருவன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை, என் சித்தத்தின்படி செய்கிறவனே அதிலே பிரவேசிப்பான் என்று சொன்னான். எனவே அருமையான பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவராக இயேசு சொன்னார், ஊழியம் செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்று சொன்னார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற ஒரு இரக்கம். அடுத்தபடியாக இரண்டாவது, எப்படி தேவன் நமக்கு என்ன இரக்கம் காண்பித்திருக்கிறார், நாம் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இரண்டாவது காரியம், தேவனுடைய வாக்கியங்கள் இன்று நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவன் நமக்கு காண்பித்த ஒரு இரக்கமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்திலே வேத வாக்கியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி கிடையாது. ஒரு காலத்தில் தேவனுடைய வாக்கியங்கள் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், முன்பு தேவன் தெரிந்து கொண்ட யூதர்களுக்கு தேவன் அந்த வாக்கியங்களை கொடுத்தார். அந்த யூதர்களுக்கு விசேஷித்த மேன்மை அது. இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ். ஏனென்று சொன்னால், உலகத்திலே அன்றைக்கு வாழ்ந்த தேவனை அறியாத மக்கள், தேவனால் அழைக்கப்படாத மக்கள் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே உலகத்தின் மக்கள் தேசங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தவில்லை, தம்முடைய வார்த்தைகளை தேவன் கொடுக்கவில்லை. ஆனால் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், யூதர்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். இதுதான் யூதர்களுக்கு தேவன் காண்பித்த விசேஷித்த ஒரு மேன்மையாக இருக்கிறது. அவர்களை தவிர உலகத்திலே வேறு ஒருவருக்கும் வேத வாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை. எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் இயேசுவின் மூலம் நமக்கு அந்த வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்கு தேவன் அந்த வாக்கியங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தைகளைத்தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இன்றைக்கு யார் என்று சொன்னால், விசேஷித்த மேன்மை பெற்ற மக்கள், சாதாரணமான மக்கள் அல்ல. வேதம் எல்லாரிடத்திலும் இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்திலே தேவன் வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். எனவே தேவ இரக்கத்தினால் நாம் அந்த வார்த்தைகளை பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை இரக்கம் காண்பித்து அந்த இரக்கத்தினாலே நம்முடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உடைய வார்த்தைகளை கொடுத்தீரே என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் விவேதமாய் சொல்லுகிறது, பவுலும் பர்னபாவும் புறஜாதிகளிடத்தில் சென்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்த பொழுது அவர்கள் சந்தோஷமாய் அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு தேவ நாமத்தை, வேத வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நமக்கு அற்பமாய் தோன்றுகிறதா? வேத வாக்கியங்கள் தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் இரக்கம் காண்பித்து. அதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகியிருக்கிறது, ஒரு சிலவற்றை மற்றும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டது அந்த வார்த்தைகளால் தான். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விவேதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு சொன்னால்
வேத வார்த்தைகளை கேட்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், வேத வாக்கியங்களை கொண்டுதான் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். வேத வாக்கியங்களை கொண்டு பேசுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் அந்த வார்த்தைகளை கொண்டுதான் நம்மை தேற்றுகிறார். அடுத்து நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக தான். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவன், நமக்கு சமாதானம், நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷம். எல்லாமே எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லாட்டி நமக்குள் ஜீவன் இல்லை, நமக்கு சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ கர்த்தர் இரக்கம் பாராட்டி தம்முடைய வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் அருமையான தேவ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். வேத வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுக்காவிட்டால் தேவனோட வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது, சொந்தம் பாராட்ட முடியாது. அப்போ தேவன் நம்மை ரட்சித்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வாக்கியங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் இல்லாவிட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இல்லை. பெரியமானதோட பிள்ளைகள், இதுதான் தேவன் நமக்கு காண்பித்த இரக்கம். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் மூலம் தேவன் வரப்போகிற நாட்களிலே நடக்கிற காரியங்களை நமக்கு அறிவு போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தாள் வரும்போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தைகளை கொண்டு வார்த்தைக்கு மறைபொருளை பரிசுத்தாவின் போதித்து இனி உலகத்திலே தேசத்தில் என்ன நடக்கப் போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். யாருக்கு இந்த இரக்கம்? யார் இதை அறிந்து கொள்ள முடியும் உலகத்திலே? ஆனால் தேவனோ நமக்கு இரக்கம் காண்பித்து அவருடைய திட்டங்களையும் சித்தங்களையும், அவர் பூமியில் என்ன செய்ய போகிறார், அடுத்து பூமியில் என்ன நடக்கப் போகிறது, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வார்த்தைகளை கொண்டே நமக்கு போதிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வருங்கால திட்டங்கள் என்ன என்பதையும் நாம் வேதத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒருவருக்கும் தெரியாது. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, தேவன் தமிழ் அன்பு கூறுகிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிறவளை கண் காணவில்லை, காதுகளில் கேட்கப்படவில்லை, இருதயத்தின் நினைவுகளில் தோன்றவில்லை. தேவன் நமக்கென்று அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த திட்டங்களை வேத வசனங்கள் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அறிந்தால்தான் அதன்படி நாம் செயல்பட முடியும், நடக்க முடியும். அடுத்து அவருடைய வார்த்தைகள் மூலமாய்த்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வசனமே சத்தியம். அந்த வார்த்தைகள் மூலமாய்தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ இரக்கம்? அந்த வார்த்தைகள் இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தமாக முடியாது. அந்த வார்த்தைகள் தான் நமக்கு நித்திய ஜீவன். அவர் கட்டளை தான் நித்திய ஜீவன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை தள்ளுகிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, ஆனால் என்னை ஏற்றுக்கொண்டு என் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அவரோட வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய இரக்கத்தை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமில்லை, அவருடைய வார்த்தை தான் நமக்கு அனுதின மன்னா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அனுதின மன்னா எது நமக்கு என்று சொன்னார், நம்முடைய ஆத்மா புஷ்டியாக வேண்டும், நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள் வளரணும், நாம் பக்தி விருத்தி அடையணும், நம்முடைய இருதயத்தில் ஒரு திருப்தி உண்டாகணும்னு சொன்னால் ஆண்டவர் அனுதின மன்னாவாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்குகிறார், அறியாமை எடுத்து போடுகிறார், நம்முடைய மனக்கண்களை அவர் தெளிவாக்குகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகத்தான் நமக்குள் விசுவாசம் வரும், நாம் விசுவாசத்தில் வளர முடியும். அது எல்லாமே தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்து தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் தான் அற்புதம் நடக்கும், அவருடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்கிறது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வார்த்தைகளில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இரக்கமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க, வாழ்க்கையே கிடையாது.
வாழ்க்கை கிடையாது. அதான் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நாம் உயிர் வாழ்வதற்கு, தேவனை அறிவதற்கு கண்டிப்பாக நமக்கு வேத வார்த்தைகள் அவசியம். அப்போ தேவன் நம்மை வழி காண்பிக்க, போதிக்க, நடத்த, உருவாக்க நம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இரக்கத்தினாலே மீட்டார், இரக்கத்தினாலே தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நடந்து தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு சில காரியங்கள் ஏசாயா 66 அதிகாரம் 2 சொல்லுகிறது, என் வார்த்தைக்கு நடுங்கிறவனையை நான் கண்ணோக்கி பார்ப்பேன். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த வார்த்தையை நாம் எப்படி கனப்படுத்த முடியும்? என் தகுதியில்லாத எனக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்ற அனுதினமும் அந்த வேத வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாய், தியானிக்கிற மூலமாய், சங்கீதம் 1 சொல்லுகிறது, தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி தியானிக்கிறது மூலமாக. அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுவார்கள். அப்போது ஒவ்வொரு நாள் வேத புத்தகங்களை நாம் வாசிப்பதன் மூலமாய் நம்முடைய ஆவியில் திருப்தி உண்டாகும். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை அதன் மூலமாய் நாம் வெளிப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முன்பு நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கலை. நமக்கு தேவனுடைய வார்த்தை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய சொந்த போக்கிலே, சுயத்தின் வழியிலே உலகத்தாரை போல வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உலகத்தில் நம்மை வேறு பிரித்து தம்முடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காக அந்த வார்த்தையின்படி வாழும்படிக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வசனங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் அவரை கனப்படுத்துவது. இப்படி நாம் செய்யணும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே வாசமாக இருக்கணும். நன்றாக படித்து அந்த வேத வாக்கியங்களால் நம்முடைய இருதயம் எப்போதும் நிரம்பி இருக்கணும். அது மட்டுமல்ல, அந்த வேத வாக்கியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலிடம் கொடுக்கணும். அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பார்கள். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, தேவனுக்கு ஊழியம் செய்ய புறஜாதியாகிய நமக்கு தேவன் இரக்கம் காண்பித்திருக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு நாம் ஊழியம் செய்யணும் யோசித்து பாருங்கள். ஊழியம் செய்யும்போது நீ அவரை மகிமைப்படுத்துகிறாய். அடுத்து, புறஜாதியாகிய நமக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை நாம் காண்பித்த பெரிய இறக்கங்க. அப்போ அந்த வார்த்தையை படிப்பது, வார்த்தைகளை தியானிப்பது, அதன்படி நடப்பது, அந்த வார்த்தையின்படி உன்னை காத்துக்கொள்வது, அந்த வார்த்தைகளுக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது சோத்திரம், நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் மூலமாய் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அவருடைய இரக்கத்தை நம்ம பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தோம். இன்றைக்கு நாம் யார் என்று சொன்னால், விசேஷித்த மேன்மை பெற்ற மக்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்களாக இருக்கிறோம். எனவே அந்த இரக்கத்தை காத்துக்கொள்வோம். வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேத வசனங்களை நித்தமாக ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்களை கருத்தாய் படிப்போம். காரணம், இது கர்த்தர் எனக்கு இரக்கம் காண்பித்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வேதாகமும் என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எத்தனை பேர் உயிரை, ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை இரக்கம் தேவன் காண்பித்திருக்கிறார். இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த இரக்கம் காண்பிக்கப்படவில்லை. இரக்கம் இருந்தாலும் அவள் கையில் வேதாக புத்தகம் இல்லை. ஆனால் தேவனோ நமக்கு இரக்கம் காண்பித்து அவருடைய வார்த்தைகளை. அப்போ நாம் யார்? தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்கள். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட மக்களாக இன்றைக்கு நம்மை தேவன் மாற்றியிருக்கிறார். அதற்காக ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியமா, எனக்கு உங்களோட வார்த்தைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு இரக்கம் காண்பித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். மீதமான காரியங்களை அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். புறஜாதியாருக்கு எங்களுக்கு உமக்கு ஊழியம் செய்ய இரக்கம் காண்பிச்சிருக்கீங்க.
பிரஜாதாரி எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட நாங்கள் நீர் காண்பித்த இரக்கத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து உத நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய மனக்கண்களை தெளிவாக்கி முழுவதும் கர்த்தருடைய வசனங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்க தேவன் காண்பித்த அளவில்லாத அந்த இரக்கத்திற்கு பாத்திரவான்களாக அந்த இரக்கத்திற்கு ஏற்றபடி வாழ உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து தாங்கள் இருந்த நிலைகளை அறிந்து தேவன் இன்றைக்கு வைத்திருக்கிற அந்த நிலைகளை அறிந்து முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, முழுகிறதத்தோடு இடத்தில் அன்பு கூற, முழுகிறதத்தோடு நமக்கு ஊழி செய்ய, முழுகிறதத்தோடு வேத வசனங்களை நேசிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வேத புஸ்தகம் எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய இரக்கத்தினாலே வேத வாக்கியங்கள் எங்கள் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். இதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வேத வாக்கியங்களை படிக்க அதன்படி நடக்க ஆண்டவரே, பிரஜாதியாருக்கு இறக்கம் காண்பிக்கவில்லை ஆண்டவரே. ஒரு நாட்கள் எங்களுக்கு கூட அந்த இறக்கம் கிடையாது ஆண்டவரே. உலகத்திலே வாழ்ந்த எந்த மனுஷனுக்கும் எந்த தேசத்தாருக்கும் அந்த இறக்கம் காண்பிக்கவில்லை. இன்றைக்கோ தேவன் எங்களுக்கு இறக்கம் காண்பித்திருக்கிறேன். அந்த இறக்கத்தை காத்துக்கொள்ள, அந்த இறக்கத்துக்கு ஏற்றபடி நடந்து ஒரு பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.